நம்மள நெறைய பேத்துக்கு ப்ரோகிரசிவ் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னே இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என் வீடியோ தான் மொத தடவ பார்க்குறீங்க அப்படி சொன்னா, என் அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாரி ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன் உங்கள தேடி வந்துகிட்டே இருக்கும். ப்ரோகிரசிவ் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இது எந்த வீட்டுக்கு கட்டணும்? நீங்க இதுவே ஒரு சப்சைல் வீடு வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு எந்த ஒரு ப்ரோகிரசிவ் ஃபீயும் கட்ட தேவையில்ல. ஆனா இதுவே புதுசா ஒரு டெவலப்பர்ட்டேருந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ட வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுக்கு நீங்க ப்ரோகிரசிவ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா பேங்க்கு புது டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஃபுல்லா ஃபண்ட ரெய்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எத்தன பெர்சன்டேஜ் அந்த பில்டிங் ஏறிக்கிட்டு போதோ, அதுக்கேத்த மாரி தான் ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால நீங்க அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்தபடி மாசம் மாசம் உங்க இன்ட்ரெஸ்ட்ட நீங்க கட்டி தான் ஆகணும். ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் நீங்க ஃபுல்லா கட்ட ஆரம்பிப்பீங்க. ஆனா இதுவே நீங்க ஒரு சப்சைல் வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு எந்த ஒரு ப்ரோகிரசிவ் ஃபீயும் இல்ல. ஆனா அந்த வீட்டுக்கு ஏத்த மாரி நீங்க ஒரு வேள டெபாசிட் கட்டலாம். இல்ல லாயர் ஃபீ இந்த மாரி கட்ட வேண்டிய கட்டாயம் வரும். கீ கிடைச்ச உடனே நீங்க வந்து மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வெளிய நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க வீடு வாங்கும்போது எந்த மாரி வீடு வாங்கலாம் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணிக்குவாங்க.